அனைவருக்கும் வணக்கங்க. பிரவீன்ஜி அவர்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது நேற்று 29ஆம் தேதி ஒரு 6-7 மணிக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. சமூக வலைதளத்தில் ஏதோ தவறான செய்தி அவர் பரப்பிட்டான்னு தான் எப்போ போல வழக்கம் போல கைது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சமூக வலைதளத்தில் அவர் தவறான செய்தி போட்டார்னு வச்சுக்கோங்க, அவர் கைது பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? அதை விட ரொம்ப கேவலமான தவறான செய்தி பரப்புறாங்களே, அவங்கள கைது பண்ணிடுவீங்களா? இதே டிஎம்கே கட்சி ஈரோடில் ஒருத்தர் மேடையை போட்டு பேசுறாரு, பிரதம மந்திரி பற்றி காதில் கேட்க முடியாத அளவுக்கு கேவலமாக கெட்ட வார்த்தையில் பேசுறாரு, அவரை கைது பண்ணிட்டீங்களா? இல்லை தானே? ஆளுகின்ற அரசை பற்றி கேவலமாக ஸ்ட்ரெயின் ஸ்டிக்கரை ஒட்டி தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது இங்கே ரூலிங் பார்ட்டி மேலேருந்து எங்களுக்கு இது வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்ட செயலரும் பார்த்தீங்கன்னா 200 ஓபிஸ்களுக்கு கொடுத்து அங்கங்கே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாவட்ட செயலர் டிஎம்கேட எல்லா மாவட்ட செயலரும் கைது பண்ணிட்டீங்களா? இல்லை தானே? அப்போ இவங்களெல்லாம் கைது பண்ணலன்னா பிரவீனை மட்டும் ஏன் கைது பண்ணணும்? பிரவீன் இவங்க பண்ணதோட பெரிய குற்றம் ஏதோ பண்ணிட்டாரா சொல்லுங்க? இல்லை தானே? பிரவீன் பண்ணது குற்றம்னா அப்போ இவங்க பண்ணது குற்றம் தானே? அப்போ ஆளுகின்ற அரசு இவங்களையும் தானே கைது பண்ணணும். ஒவ்வொரு மாவட்ட செயலரை கைது பண்ணணும். பிரதம மந்திரியை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசின அந்த நபரை கைது பண்ணணும் ஈரோடுலிங்க. அப்படி அவங்களால கைது பண்ண முடியலன்னா பிரவீனை மட்டும் ஏன் கைது பண்ணணுங்க? இது என்னோட ஒரே ஒரு கேள்வி. இது பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரத்தை அடக்கி ஒடிக்கிற மாதிரி தெரியல, காதில் வச்சு அமுக்கிற மாதிரி தெரியுது.